இங்கே ஒருத்தன் அவங்க போட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஷார்க் வரதை பார்க்குறான். அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கருவி எடுத்து ஃபுல் டைட் பண்ணிப்பான். டைட் பண்ண உடனே ஒரு ஷார்ப்பான பெரிய அம்பு எடுத்து அதில் செட் பண்ணிடுவான். கரெக்டாக குறி பார்த்து ட்ரிகர் அழுத்துவான் பாருங்கள். செம்ம ஸ்பீடாக போயிட்டு அந்த ஷார்க் மேலே சொருகிறோம். இதில் என்ன பிரச்சனைனா அந்த ஷார்க் ரொம்பவுமே பலமாக இருக்குது. அதனாலேயே அந்த கயிறு அது பாட்டுக்கு இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்குது. இந்த விட்டு அந்த கயிறே அந்து போயிடும் போலங்க. அதனாலே பக்கத்தில் இருந்த ஒருத்தன் டிராம்பிளின் கன்னை வச்சு கரெக்டாக அந்த ஷார்க் மேலே இன்னொரு வாட்டி சுடுவான். அதுவும் போய் கரெக்டாக சொருகிரும். அதனாலேயே அந்த ஷார்க்கோட அசைவு நின்று போயிடுது. இவங்க ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அதனால அந்த ஷார்க்கை எடுத்துகிட்டு போய் அவங்க போட்டில் வைக்கிறாங்க. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் வெளியே விற்றா நமக்கு நிறைய பணம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க ஷிப்பில் இருக்க ஒரு ட்ராக்கிங் மிஷினில் ஒரு சிக்னல் காட்டுது. அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க பிடிச்ச அந்த சின்ன ஷார்க்கை தேடி ஒரு பெரிய ஷார்க்கு அவங்க கப்பலை நோக்கி வந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் அந்த ஆள் ரொம்பவுமே முழிச்சிட்டு இருப்பான். அந்த அம்பில் கயிறுக்கு பதிலாக இப்போ அவன் சங்கிலியே கட்டுறான். இந்த ஆள் அந்த ஷார்க்கு குறி வச்சு சுடுறதுக்குள்ளாட்டி அந்த சுறா வேகமாக இவங்க போட்டை ஒரு இடிச்சிருது. இடிச்சனால இந்த போட்டு பயங்கரமாக ஆடுது. இவங்க 3 பேருமே அந்த திசையில் இருந்தாலுமே அவங்க ஆல்ரெடி பிடிச்சி வச்ச சுறா பக்கத்தில் இருந்தவங்க ஒருத்தனை அப்படியே கவ்விடுது. இன்னொருத்தன் அவனை காப்பாற்ற எவ்வளோ முயற்சி பண்ணுறான். அதனால் அதை விடவே மாட்டேங்குது. அதனால் அவன் அதை கயிறு அத்து விட்டுறான். அது அப்படியே அவனை கவ்விட்டே தண்ணிக்குள்ளே கீழே விழுந்துருது. இதை பார்த்து பயங்கர கடுப்பான இவன் மிகப்பெரிய அந்த அம்பு எடுத்து மறுபடியும் அந்த சுறா மேலே விடுறான். மாட்டிக்கிச்சுன்னு நினச்சா அதுதான் இல்லை. சின்ன ஷார்க்கை விட இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு தண்ணிக்குள்ளே எட்டி பார்த்துட்டு இருந்தானே, தண்ணியிலேருந்து வந்து அப்படியே கவிட்டு போயிடுது. அப்படி அது மறுபடியும் தண்ணிக்குள்ளே போகும்போது அது மேலே அந்த சங்கிலியை கட்டப்பட்டிருந்தனால இவனும் ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். கடைசியில் அந்த பெரிய ஷார்க் இவனுமே கடிச்சு சாப்பிட்ருது. இப்போ யாருமே உயிரோடு இல்லை.